ஆபிரகாம் 2011ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக நடிகை விஜயலட்சுமி வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்திருந்தார். அந்த புகாரை ரத்து செய்ய வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த மனு மீதான தீர்ப்பு இன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். விஜயலட்சுமி தான் சீமானின் முதல் மனைவியா? இந்த பாலியல் வன்கொடுமை புகாரில் உண்மைத்தன்மை இருக்கிறதா? 3-4 வாரங்களில் இந்த வழக்கு விசாரணையை முடிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்த மனுவையும் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. விஜயலட்சுமி அளித்த புகாரை ரத்து செய்ய வேண்டும் என்று சீமான் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டு 2011ஆம் ஆண்டு விஜயலட்சுமி அளித்த புகார் தொடர்பாக உண்மைத்தன்மையை கண்டறிய வேண்டும் என்றும் அந்த வழக்கு விசாரணையை 3 மாதங்களுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்றும் வலசரவாக்கம் காவல் நிலைய போலீசாருக்கு உத்தரவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 2 வாரங்களுக்குள் இந்த விசாரணை இதுவரை நடைபெற்ற அந்த விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவையும் அந்த உத்தரவுகளில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். தமக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரை ரத்து செய்ய கோரி சீமான் அளித்த மனுவை தள்ளுபடி செய்து அந்த வழக்கு விசாரணையை விரைவாக முடிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். ஆபிரகாம்.